இந்த ஹனி கேக்கு, பிளெயின் கேக்லாம் பண்ணுறப்ப இந்த மீந்து போகும் இல்லையா? அப்புறம் இந்த சைடு கட் பண்ணுவோம் இல்லையா? அந்த பீஸு, மிச்சம் இருக்க கேக் பீஸ் எல்லாம் போட்டு என் பாப்பாவுக்கு ஒரு நாள் வந்து இந்த கேக் பாப்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். அதை வந்து நான் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன். அதை பார்த்து ஒரு கஸ்டமர் வந்து கேக் பாப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போதைக்கு என்கிட்ட வந்து கேக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சரி கேக் பாப்ஸ் தானே, எவ்வளோ ரேட்டு சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருந்தேன். அவங்க வந்து ஒரு 10 பீஸ் தான் கேட்டிருந்தாங்க. நானும் ஒரு பீஸு 10 ருபீஸ் சொல்லிட்டு 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டேன். அந்த 100 ரூபாய்க்கு எவ்வளோ வேலை! கேக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் அதை க்ரம்பிள் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை அந்த பால் மாதிரி பிடிச்சி செட் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சு, மறுபடியும் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதில் கோட் பண்ணணும். அப்பா எவ்வளோ வேலை! இந்த 100 ரூபாய்க்காண்டி இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்கான்ற மாதிரி தோணிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஸ்டாலோ ஏதோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பிளெயின் கேக் ஆர்டர் இல்லை ஹனி கேக் ஆர்டர் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து நமக்கு இந்த கேக் பாப்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நான் வந்து கேக் ஆர்டரே எதுவுமே இல்லாதப்போ பண்ணனால எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி கஸ்டமர் கேட்டாங்களே, சரி நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே வந்து 10 பீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டேன்.